AI, generative AI, generative AI, generative AI, AI as AI, 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 AI. It uses AI to bring AI, 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 AI. ஸோ கூகுளிலேருந்து எல்லாருமே சரிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி இதை பற்றி தான் எல்லாருமே டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிற இன்ஜினியரிங் பசங்களுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் படித்தா தான் நமக்கு வந்து வேல்யூ. இது எல்லாமே இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பசங்க தான் போக முடியுமா? ஏன் நார்மலாக நாங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், இல்லை நான் வந்து ஒரு MBA டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் கம்பெனியில் நான் வந்து வேலை பார்க்க முடியாதா? சேல்ஸ் ஜாப் தான் போகணுமா, இல்லை மார்க்கெட்டிங் தான் போக முடியுமா? ஸோ இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் 3 என்ன இருக்குன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ரோல் இருக்குது. ஸோ இந்த ரோலுக்கு கிட்டத்தட்ட யாருனாலுமே அப்ளை பண்ணலாங்க. இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்னா என்ன, இதோட பொட்டன்ஷியல் என்ன, இதுக்கு எவ்வளோ சேலரி தருவாங்க, என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க, கம்பெனிஸே ப்ரொவைட் பண்ணுற ட்ரைனிங்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Accenture ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கான ரோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ அதுக்கு தேவைப்படுற ஸ்கில் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. முதல்ல இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கம்பெனிஸில் இந்த மாதிரி டெக் கம்பெனிஸில் நிறையவே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்றது எக்கச்சக்கமாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அது மூலமாக வந்து நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டெசிஷன்ஸ் எடுக்க என்ன தேவைப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்ன்றவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோல்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் அது மூலமாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ இல்லை எக்ஸல் இல்லை பவர் BI இந்த மாதிரி இருக்க டூல்ஸ் மூலமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருக்க உங்களுக்கான தேவைப்படுற இன்புட்ஸை நீங்கள் வெளியில் எடுத்து அதை நீங்கள் ஒரு பார் சார்ட்டாவோ கிராஃப் சார்ட்டாவோ நீங்கள் வந்து உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு தேவைப்படுற ஸ்கில் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் என்ன தேவைப்படுது, அப்போ அவங்களுக்கு வந்து இதுக்கான டேட்டா என்ன இருக்குது, ஸோ அந்த டேட்டாவிலேருந்து நமக்கு எது முக்கியமான விஷயம் தேவை, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதை நம்ம எப்படி கன்வர்ஷன் பண்ணி அதை நம்ம ஒரு ப்ரெசென்டபிள் ஃபார்மில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்டுக்கு. Accenture நேவிகேட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பிரிங் டேட்டா டு லைஃப் வித் அனாலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நான் சொன்னது தான், அந்த டேட்டான்றதை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதில் இருக்க ஒரு அனாலிட்டிக்ஸையும் விஷுவலைசேஷன் நீங்கள் வந்து வெளில கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். கோ டு த விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரிஜிஸ்டர் நவுன்ற கொடுங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து டேரெக்டாக இந்த பேஜ் வருது. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 6 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனால Accenture டேட்டா அனாலிட்டிக்ஸ் விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு Accenture பற்றி தெரியும், பட் ஆனால் Accenture இந்த ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து Accenture பற்றி தெரியும், எனக்கு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணலாம். இது எல்லாமே செக் பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் தேர்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை செக் பண்ணிக்கலாம். அதோட எனக்கு வந்து இது மூலமாக எனக்கு வந்து Accentureல எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த 4வது ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஐ ஹேவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் who Accenture is and what the work they do அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது Accenture பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ராங்லி அக்ரின்னு போடுங்க. ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் த டைப் ஆஃப் ஒர்க் ஐ வுட் பி டூயிங் அட் Accenture அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி போட்டுக்கலாம். பேஸ்ட் ஆன் வாட் ஐ கரண்ட்லி நோ அபவுட் Accenture ஐ ஆம் லைக்லி டு அப்ளை ஃபார் அ ரோல் அட் Accenture அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக Accentureலேருந்து கால் பண்ணால் நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா, நீங்கள் அதுக்கு வந்து சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஸ் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் மூலம் என்னெல்லாம் கற்றுக்குருவீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எந்த பற்றி பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்ன, இதிலேருந்து நம்ம என்ன அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் அங்கே பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா டீம் ஒர்க், ஸ்ட்ராட்டஜி, ப்ராஜெக்ட் பிளானிங்கை பற்றி கற்றுக்குருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து டேட்டா கிளீனிங் அண்ட் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் மாடலிங் அப்படின்னா டேட்டான்னு சொல்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு இல்லை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ தேவைப்படுற இன்ஃபர்மேஷன், தேவைப்படாத இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும்.
ஸோ நீங்கள் பண்ண போகிற அனாலிசிஸ்க்கு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்த தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுறது தான் இந்த டேட்டா க்ளீனிங் அண்ட் மாடலிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மாடலிங்கிறது உங்களோட செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எந்தெந்த டேட்டாலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 3 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதும் இதில் வந்து சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க முக்கியமாக பார்த்துருக்க என்னன்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கணும், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து மேஜராக கவர் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 to 6 hours ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை வந்து ஃபைனல் இயரில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் இது படிக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு 1 week இல்லை 2 weeksல கூட நீங்கள் இது ஈஸியாக முடிச்சிடலாம். மோர் ஓவர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்ஸில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8250 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே 5 star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க தான் சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்டிமோனியலும் சொல்லி இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சிங்கா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் ஜவஹர்லால் நேரு டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாகவே நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வேல்யூ ஆடட் ஸ்கில்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா இதோட ஜாப் மார்க்கெட்டும் ரொம்பவே எக்ஸ்போனன்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Accenture பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்டோட ஆவரேஜ் salary எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.9 11.9 lakhs முடிக்கிறக்கும் ஆவரேஜாக 7 lakhs salary இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு காமிச்சிட்டேன். ஸோ ஒரு இமெயில் ஐடி இருந்தாலே போதும், யாருனாலுமே இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனுமே தேவை கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் வேலைக்குன்னு போகிறப்ப கம்பெனிஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த அசென்ச்சரை பண்ணேன் எனக்கு வந்து அசென்ச்சரை தான் கம்பெனி வேலை கிடைக்குமா அப்படின்னாலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த ஸ்கில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் ரெஸ்யூமை பில்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக நிறையா கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து ஓப்பனிங்ஸ் எம்பிஏ படிச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா பேர் பார்த்தோன்னா எம்பிஏல மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இல்லை வந்து வேறு ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து படிப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நம்ம எந்த பேத்தில் போகணுன்றதுல வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் எப்பயுமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் போடுறது மூலமாக நீங்கள் என்னோட கண்டென்ட்டை விரும்புகிறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெலவெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதோட எஜுகேஷனல் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி கூகுள்லேயும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரோலுக்கான கோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா தாராளமாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.